வணக்கம். இது ஜாமக்கோல் அடிப்படை வகுப்பு. இப்போ உதயத்திலேருந்து 2ஆம் விதியான உதயத்திலேருந்து ஆருடம் எத்தனையாவது பாவமோ அது சம்பந்தமான கேள்வியாக இருக்கும். சரி, எழுதிக்கங்க. உதயமும் ஆருடமும் ஒன்றாவே இருக்குது. அதாவது உதயத்துக்கு ஆருடம், உதயம் இருக்க வீட்லேயே ஆருடமும் இருக்குது. அப்போ வந்து 1ஆம் வீடு. கேள்வி அவரை பற்றியதாகவே இருக்கும். அவர் சம்மந்தமான கேள்வி கேட்பார். அது என்ன கேள்வி வேணாலும் இருக்கலாம். அவர் சம்மந்தமான கேள்வி தான் கேட்பார். இப்போ உதயத்திற்கு ஆருடம் 2ஆம் வீட்டில் இருக்குது. உதயத்துலேருந்து ஆருடம் 2ஆவது வீட்டில் இருக்குது. அப்படின்னா குடும்பம், அவரோட வருவாய், வருமானம் பற்றி கேள்வி கேட்பார். கண் சம்பந்தமான நோய், திருமணம், புத்திர பாக்கியம். 2ஆம் இடமும் புத்திர பாக்கியம் வரும். ஜாமக்கோல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உதயத்திலேருந்து 3ஆம் இடத்துல இருக்குது ஆருடம். அப்படின்னா இளைய சகோதரரை பற்றி கேள்வியாக இருக்கலாம். இடமாற்றம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். இல்லை ஆல்ரெடி இடமாற்றம் ஆகி வந்திருப்பாங்க. அது நம்ம மற்ற கிரகத்தை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவோம். சிறு தூர பயணம் போகலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. தகவல் தொடர்பு, கடித போக்குவரத்து சம்மந்தமான கேள்வியாக இருக்கும். அதாவது ஒரு தகவலை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த தகவல் வருதா, வந்துருமா, எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை வந்து நம்ம ஜாமக்கோல் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடத்தில் கண்டுபிடிக்க முடியாது, பிரசன்னத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் பிரசன்னம் வந்து பவர்ஃபுல். உதயத்திற்கு 4ஆம் இடத்துல ஆருடம் இருக்குது. அப்போ என்ன சம்மந்தமான கேள்வி கேட்பார்? இங்கே வந்து பாவத்துக்கு வந்துடுங்க. அவரோட தாய் பற்றி கேட்பார், வீடை பற்றி கேட்பார், வீட்டு மனையை பற்றி கேட்பார், வாகனம் பற்றி கேட்கலாம், அவரோட கல்வியை பற்றி கேட்பார், வியாபாரம். 4ஆம் இடம் தான் வியாபாரம். 10ஆம் இடம் தொழில், 4ஆம் இடம் வியாபாரம். கால்நடைகள் பற்றி கேள்வி கேட்பார். நிலபுலன்கள் சம்பந்தமான கேள்வியாக இருக்கும். இப்போ உதயத்திற்கு 5இல் ஆருடம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான கேள்வியாக இருக்கும். கலை ஈடுபாடு, குலதெய்வம், கல்லூரி படிப்பு. இப்போ காலேஜ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னா எந்த இடத்த பார்க்கணும்? 5ஆம் இடத்தை பார்க்கணும். காதல் சம்பந்தமான கேள்வி. உதயத்திற்கு 6இல் ஆருடம், நோய், கடன், அரசு உத்தியோகம், எதிரிகள், இது சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும். இப்போ உதயத்திற்கு 7இல் ஆருடம் இருக்குது. திருமணம், கூட்டுத் தொழில் சம்மந்தமான கேள்வியாக இருக்கும். இல்லாட்டி அவரோட மனைவி சம்மந்தமான கேள்வியாக இருக்கும். உதயத்திற்கு 8இல் ஆருடம், ஆயில் சம்மந்தமான கேள்வியாக இருக்கும். இப்போ நான் இது அடிப்படை வகுப்புனால ஜென்ரலான விஷயங்கள் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் உங்களுக்கு காரகத்தில் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்த லெவல் வந்து இது அடிப்படை வகுப்பு முடிச்சுட்டு உயர்நிலை வகுப்பு ஆரம்பிக்கும்போது டீட்டெயில்டாக தரவாக வந்துக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். ஒரு மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கிடச்சி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அப்போ வந்து நம்ம உயர்நிலை வகுப்பு போகலாம். உதயத்திற்கு 9இல் ஆருடம், அப்பாவை பற்றி கேள்வி கேட்பார். கோயிலில் சாமி கும்பிடலாமா அப்படிங்கிற சம்மந்தமான கேள்வி கேட்கலாம். நீண்ட தூர பயணம். 3ஆம் இடம் வந்து சிறு தூர பயணம், 9ஆம் இடம் வந்து நீண்ட தூர பயணம். இப்போ உதயத்துக்கு 10இல் ஆருடம் இருக்குது. உத்தியோகம், அவரோட செய்கிற வேலையை பற்றி கேள்வி கேட்பார். தொழில் சம்மந்தமான கேள்வியாக இருக்கலாம். உதயத்திற்கு 11இல் ஆருடம் இருக்குது. மூத்த சகோதரம், 2வது திருமணம், லாபம் சம்மந்தமான கேள்வியாக இருக்கும். உதயத்துக்கு 12இல் ஆருடம் இருக்குது. வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், மருத்துவ செலவு சம்மந்தமான கேள்விகளாக இருக்கலாம். சரிங்களா? அடுத்த ஆடியோ கொஞ்சம் நேரத்தில்.